بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسوله وآله وصحبه أجمعين أما بعد கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய சஹாபாக்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இச்சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. ஆரம்பமாக அல்லாஹ்வினுடைய அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் பொழுதும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டே ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் நமக்கு அல்லாஹ் தஆலா ஹலால் ஆக்கினாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் சேர்த்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹராம் ஆக்கினானோ அதை விட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சுட்டி காட்டுகின்றார், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள், நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன் என்பதாக ஒரு சமூகத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தை பார்த்து கூறினார்கள், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள், அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழியை அடைந்து கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்திற்கு சான்று பகர்ந்தார்கள் என்றால் அந்த சமூகம் தான் சஹாபாக்கள். இன்றைக்கு சஹாபாக்களை திட்டக்கூடிய அவல நிலையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 சஹாபாக்களை பார்த்து ஒரே ஹதீஸிலே கூறினார்கள். என்ன தெரியுமா கூறினார்கள்? அவர்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு நற்செய்தி கூறப்பட்ட சஹாபாக்கள் என்பதாக நன்மாராயம் கூறினார்கள். யார் தெரியுமா? அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா என்பதாக தொடராக 10 சஹாபாக்களை ஃபில் ஜன்னா ஃபில் ஜன்னா என்பதாக கூறினார்கள். அந்த தொடரை தான் இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கின்றோம். அந்த 10 சஹாபாக்கள் யார்? அந்த 10 சஹாபாக்களுடைய வாழ்வு என்ன? அவர்கள் எதை செய்தார்கள்? எதற்காக சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்டார்கள் என்பதனை நாம் பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய சஹாபி யார் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்களில் நபிமார்களுக்கு பிறகு ஒரு சிறந்த ஒரு மனிதர் இருக்கின்றார் என்றால் அவர்தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார் இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? அவருடைய உண்மையான பெயர் என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா அவருடைய உண்மையான பெயர்? அபூபக்கர் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சிறப்பாக வைத்த பெயர். அவருடைய உண்மையான பெயர் யாருக்காவது தெரியுமா? அப்துல்லா. அவருடைய தந்தை பெயர் உஸ்மான், அப்துல்லா இப்னு உஸ்மான். இதுதான் அவருடைய பெயராக இருக்கின்றது. அவருடைய தந்தைக்கு ஒரு பட்டை பெயர் இருந்தது, ஒரு புனை பெயர் இருந்தது, அபு குஹாஃபா என்பதாக. நமக்கெல்லாம் தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சிறு வயதிலிருந்து மிகவும் நட்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த அளவிற்கு என்றால் நான் இஸ்லாத்தை எடுத்துரைத்த பொழுது அனைவரும் என்னை மன்னித்தார்கள், ஒரு நபரை தவிர என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் தெரியுமா அந்த நபர்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எந்த அளவிற்கு என்றால் பெண்களில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுகின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆண்களில் ஏற்றுகின்றார்கள். சிறுவர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுகின்றார்கள். அனைவரும் இஸ்லாத்தை மறுத்த தருணத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரமே இஸ்லாத்தை ஏற்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் அதிகமாக அவர்களுடைய கோத்திரத்தார்களால் அதிகமாக வேதனை செய்யப்படுகின்றார்கள். அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேலாக இந்த சோதனைகளுக்கெல்லாம் நம்மால் இருக்க முடியாது, நாம் இந்த பூமியை விட்டு, இந்த மக்கா மாநகரை விட்டு நாம் வெளியேறி விடுவோம் என்பதாக ஒரு கட்டத்திலே யோசிக்கின்றார்கள். அவர்கள் யோசிக்கும் பொழுது அவர்கள் மக்காவிலிருந்து கிளம்பி நடைபயணமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் அபிசீனியாவிற்கு சென்று விடலாம் என்பதாக. அந்த இடத்திலே ஒரு மக்கத்து காஃபிர், அதாவது மக்காவினுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு காஃபிர்
இப்னு துஜானா என்கின்ற ஒரு காஃபிர் தடுத்து நிறுத்துகின்றார். அபூபக்கர், எங்கே செல்கின்றீர்கள்? எந்த இடத்திற்கு நீங்கள் செல்கின்றீர்கள்? எங்கேயோ பயணப்படுவதை பார்க்கின்றேன், நீங்கள் எங்கே பயணப்படுகின்றீர்கள் என்பதாக கேட்கப்படுகின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நான் இந்த தேசத்தை விட்டு, இந்த பூமியை விட்டு நான் வெளியேறுகின்றேன். என்னால் இந்த பூமியிலே வாழ முடியவில்லை, எனக்கு அதிகமாக துயரம் கொடுக்கப்படுகின்றது என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். அதற்கு அந்த எதிரி அவர்கள் காஃபிராக இருந்தார், அந்த இப்னு துஜானா என்கின்றவர் காஃபிராக இருந்தார். அவர் என்ன கூறினார் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்த பொழுது அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்ப்பதற்கு. அந்த இடத்திலே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சில வார்த்தைகளை கூறுகின்றார்கள், அவர்களுக்கு ஆறுதல் தருமாறு சில வார்த்தைகளை கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நான் இந்த இடத்தில் நான் இறந்து விடுவேனோ என்பதாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கூறிய பொழுது, எனக்கு அல்லாஹ் எனக்கு சோதனை தந்து விட்டான் என்பதாக கூறிய பொழுது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் பசித்தவர்களுக்கு உணவளிக்கின்றீர்கள், உறவினர்களோடு ஒற்றி வாழ்கின்றீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கின்றீர்கள் என்பதாக 5 விஷயங்களை கூறுகின்றார்கள். அதே 5 விஷயத்தை, அதே 5 அம்சங்களை அந்த இப்னு துஜானா என்கின்ற மனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், அபூபக்கரே, நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கின்றீர்கள், உறவினர்களோடு ஒன்றி வாழுகின்றீர்கள், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள் என்பதாக அந்த 5 அம்சங்களையும் கூறிவிட்டு கூறினார்கள், நீங்கள் இந்த தேசத்தை விட்டு வெளியேறினால், நீங்கள் இந்த தேசத்தை விட்டு வெளியேறினால் இந்த தேசமே அழிந்துவிடும். அந்த அளவிற்கு நற்குணம் உடைய யாரும் இந்த தேசத்தில் இல்லை என்பதாக ஒரு காஃபிர் சான்று பட்டிருக்கிறார். எந்த அளவிற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் நினைக்கலாம், அதிகமாக இன்றைக்கு நாம் பல நபர்களோடு தோழமைகளை வைத்திருக்கின்றோம். அவர்கள் சில நபர்கள் அல்லாஹ்விற்கும் இஸ்லாத்திற்கும் எதிரானவர்களாக இருப்பார்கள். அதே போன்றுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய காலகட்டத்திலும் அனைவரும் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பதாக கூறுவார்கள். அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய கைகளை பிடித்து பல்வேறு சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். நான் ஆரம்பமாக கூறினேனே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சஹாபாக்களுக்கு நன்மாராயம் கூறினார்கள் என்பதாக. அந்த 10 சஹாபாக்களில் 5 சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய கைகளை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றவர். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள், தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் என்பதாக பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தாவத் செய்தார்கள், இஸ்லாத்தை அழைப்பு பணி செய்தார்கள். அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்று அவர்களின் கைகளால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நண்பர் இருக்குகின்றார் என்றால் அவர் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்குகின்றாரா, நன்மையின் பக்கம் அழைக்குகின்றாரா என்பதனை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கையின் மூலியமாக நாம் படிப்பினைகளை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நண்பர்களுடன் இணைந்தோம் என்றால் நாம் நன்மையின் பக்கம் செல்வோமா அல்லது தீமையின் பக்கம் செல்வோமா சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அன்றைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நட்புக்கு உதாரணமாக நண்பர்களுடன் சேர்ந்தால் நன்மைதான் கிடைக்கும் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இன்றைக்கு வரைக்கும் திகழ்கின்றார்கள். நாம் சிந்தித்து பார்க்கலாம். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றார், நீங்கள் உங்களுடைய தோழர்களுடன் மதீனா என்ற யஸ்ரீபுக்கு நீங்கள் பயணம் செய்யுங்கள், ஹிஜ்ரத் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றார். அந்த நேரத்திலே அனைத்து சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செய்து போய்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் ஹிஜ்ரத் செய்யட்டுமா என்பதாக கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யா அபூபக்கர், நீங்கள் பொறுத்திருங்கள், உங்களுடைய நேரம் வரும், நீங்க வெயிட் பண்ணுங்க சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு கவலை. அனைத்து சஹாபாக்களும் சென்று கொண்டே இருக்கின்றார்கள், நாம் மாத்திரம் எதற்கு மக்காவிலே இருக்க வேண்டும் என்பதாக கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள், யா அபூபக்கர், நீங்கள் கிளம்புங்கள் என்பதாக. அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் உங்களுடன் பயணம் செய்ய போகின்றேனா என்பதாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆம் யா அபூபக்கர், நாம் இருவரும் தான் இந்த பயணத்திலே இருக்க போகின்றோம் என்பதாக 2 நபர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் 2 நபர்களும்
மக்காவிலிருந்து மதீனாவிற்கு தனியாக ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் படித்திருப்போம். அவர்கள் சௌர் என்கின்ற குகையிலே அமர்கின்றார்கள். எதிரிகள் அவர்களை வலை வீசி தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், அவர்கள் எட்டி பார்த்தால் நாம் தெரிந்து விடுவோம், நாம் எப்படி தப்பிப்போம் என்பதாக கேட்கின்றார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தஹ்சன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள். இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சுட்டி காட்டுகின்றார். அவர்கள் இருவரும் அந்த இரண்டு தோழர்களும் இருவரில் ஒருவர் அவர்கள் தன்னுடைய நபியிடம் கேட்டார்கள், அவர்கள் எப்படி நாம் இந்த எதிரிகளிடமிருந்து தப்பிப்போம் என்பதாக. அதற்கு அந்த நபி கூறினார், லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா என்பதாக. சாதாரணமாக பேசிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே பதிவு செய்கின்றார். சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு அவர்கள் நட்பிலே இருந்தார்கள் என்பதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை கேட்கப்பட்டது, யா ரசூலுல்லாஹ், இந்த பூமியிலே உங்களுக்கு மிகவும் பிடித்த மனிதர் யார் என்பதாக. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்பதாக. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, பெண்களில் இல்லையா ரசூலுல்லாஹ், ஆண்களில் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூஹா, அவருடைய தந்தையை தான் எனக்கு இந்த பூமியிலே மிகவும் பிடித்த ஒரு மனிதர் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும், இன்றைக்கு நாம் எல்லாம் எந்த அளவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நன்மாராயம் கூறினார்கள். எந்த அளவிற்கு என்றால், நீங்கள் தான் இந்த பூமியிலேயே 8 வாசல்கள் வழியாக சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய ஒரு மனிதர் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்றைக்கெல்லாம் நாம் நோன்புகளை பிடிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம். நோன்பினுடைய விஷயம் நமக்கு தெரியும். நோன்பு யாரெல்லாம் பிடிக்கின்றார்களோ, நோன்பை யாரெல்லாம் தெளிவாக பிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு ரய்யான் என்கின்ற வாசல் திறக்கப்படுகின்றது. அதே போன்று ஒவ்வொரு செயலுக்கும் திறக்கப்படுகின்றது ஒவ்வொரு வாசல்கள். அது 8 வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படக்கூடிய ஒரே மனிதர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு அவர்கள் முதன்மை உடையவர்களாக இஸ்லாத்தில் ஆழமாக இருந்தார்கள் என்பதனை நாம் தெரிந்து கொள்ளலாம். சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் அதிகமாக தெரிந்த ஒரு விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே சில கருத்துக்களை கேட்கின்றார்கள். ஒரு சபையிலே வைத்து கேட்கின்றார்கள், இன்றைக்கு யார் நோன்பாளி என்பதாக. சாதாரண நேரம், ரமலான் அல்ல, ஒரு சாதாரண நேரத்திலே கேட்கப்படுகின்றது. அதற்கு ஒரு மனிதத்தை தூக்குகின்றார்கள், அனா யா ரசூலுல்லாஹ், நான் என்பதாக. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களில் யார் ஜனாசாவை பின்பற்றியது? இன்றைக்கு யாரையாவது ஜனாசா இருக்குமே, அதை யார் பின்பற்றியது என்பதாக கேட்கின்றார்கள். அதற்கு அதே மனிதர் அனா யா ரசூலுல்லாஹ், நான் என்பதாக கையை தூக்குகின்றார்கள். மூன்றாவதாக கேட்கப்படுகின்றது, உங்களில் யார் நோயாளியை நலம் விசாரித்தார்கள் என்பதாக. உடனே அதே மனிதர் கை தூக்குகின்றார், நான் யா ரசூலுல்லாஹ் என்பதாக. நான்காவதாக கேட்கப்படுகின்றது, உங்களில் யாராவது ஏழைகளுக்கு உணவு கொடுத்தீர்களா என்பதாக. உடனே ஒரு மனிதர் கை தூக்குகின்றார், நான் யா ரசூலுல்லாஹ் என்பதாக. யார் தெரியுமா அந்த மனிதர்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுவனத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து காரியங்களையும் செய்த ஒரு மனிதராக இன்றைக்கு அபூபக்கரை நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதாக. சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதர் ஒரு செயலை என்றோ ஒரு நாள் செய்யலாம், ஆனால் ஒரு செயலை தொடர்ந்து செய்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய அளவிற்கு இருந்தார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், தபுக் போரிலே அதிகமாக பண கஷ்டம், அந்த போரே ஒரு எந்த அளவிற்கு என்றால் வறுமையான ஒரு போர் என்பதாக வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகின்றது. அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாதி பொருட்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வருகின்றார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு எண்ணம், நாம் இன்றைக்கு அபூபக்கரை முந்திவிட்டோம் என்பதாக. அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், உமரே, நீங்கள் இந்த போருக்காக எதை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதாக. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னோட சொத்துல அப்படியே பாதியை கொண்டு வந்திருக்கேன். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அவர்களிடம் கேட்கப்பட்டது, அபூபக்கரே, நீங்கள் எதை கொண்டு வந்தீர்கள் என்பதாக.
அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் எதை கொண்டு வந்தேன் தெரியுமா? நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நான் கொண்டு வந்து விட்டேன் என்பதாக கூறினார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், கான சப்பாஹு ஃபில் ஹைர், இன்றிலிருந்து எந்த ஒரு மனிதரும் அபூபக்கருடைய நன்மையை உந்த முடியாது, என்றைக்கும் அபூபக்கரை நாம் உந்த முடியாது என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நன்மையை கொள்ளையடிக்கக்கூடிய மனிதர்களில் முதன்மையானவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், ஒரு கட்டத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் வருகின்றது. அந்த வாக்குவாதத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஒரு விஷயத்தை கூறுகின்றார்கள். ஆனால் அந்த இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் கோபப்படுகின்றார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா உமர், அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்பதாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நமக்கெல்லாம் தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவர்கள், மிக கோபமானவர்கள். அபூபக்கர் உங்களை மன்னிக்க முடியாது என்பதாக கூறுகின்றார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து எழுந்து சென்று விடுகின்றார்கள் அந்த சபையில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கரை பார்க்க வேண்டும் என்பதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிற்கு வருகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலே இல்லை. அவர்கள் எங்கே இருப்பார்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்து விடுகின்றது. இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கத்தான் சென்றிருக்கின்றார்கள் என்பதாக ஓடோடி வருகின்றார்கள். அதற்கு முன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய சபைக்கு அவர்களுடைய உடைகளை உயர்த்தியவர்களாக வேகமாக வருகின்றார்கள். இதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய சகோதரர், உங்களுடைய தோழர் ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே கொண்டு வருகின்றார் என்பதாக. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்கள் இருவருக்கும் ஒரு வாக்குவாதம், எனக்கும் உமருக்கும் ஒரு வாக்குவாதம். நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். நான் மன்னிப்பை கேட்டேன், ஆனால் உமர் என்னை மன்னிக்க முடியாது என்பதாக கூறிவிட்டார் என்பதாக கூறியவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா அபூபக்கர், உங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக கூறுகின்றார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திற்கு வருகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவக்குகின்றது. அவர்கள் கோபப்படுகின்றார்கள். நாம் எல்லாம் நினைத்தால் என்ன செய்வோம்? ஒரு விஷயம் நமக்கு முன்னால் வருகின்றது என்றால், ஒரு வழக்கு வருகின்றது என்றால், முதலிலே இருவரை விசாரிப்போம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி குணமுடையவர்கள் தான். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் மாத்திரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தவுடன் கோபப்படுகின்றார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை, நான் தான் கொஞ்சம் மாற்றி நடந்துக்கிட்டேன், நான் தான் தவறு செஞ்சுட்டேன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த அபூபக்கரை யார் கோபப்படுத்துகின்றீர்கள்? அவரை மன்னிக்காதவர்களை நான் மன்னிக்க மாட்டேன், நீங்கள் அவரை மன்னித்துக் கொள்ளுங்கள். யாரும் அபூபக்கருடன் நீங்கள் யாரும் விவாதம் செய்யாதீர்கள் என்பதாக. அன்றிலிருந்து சஹாபாக்கள் கூறினார்கள், அன்றிலிருந்து நாங்கள் யாரும் அபூபக்கருடைய மனதை காயப்படுத்த மாட்டோம். காரணம், அபூபக்கருடைய மனதை காயப்படுத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதை காயப்படுத்தியதற்கு சமம் என்பதாக சஹாபாக்கள் அனைவரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மென்மையாக நடந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், மென்மையாக மாத்திரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கவில்லை, அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத், அவர்கள் மரண நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் திகைத்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை உருவியவர்களாக, யார் ரசூல் மரணித்து விட்டார் என்பதாக கூறுகின்றீர்களோ அவருடைய தலையை நான் கொய்வேன் என்பதாக அந்த நேரத்தில் இருக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவான சிந்தனையிலே வந்தார்கள். அந்த இடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெத்தியிலே முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் வாழும் பொழுதும் மணந்தீர்கள், இறந்த பொழுதும் மணந்தீர்கள் என்பதாக கூறிவிட்டு அந்த இடத்திலே கூறினார்கள், யார் அல்லாஹ்வை வணங்குகின்றார்களோ அவர் அல்லாஹ் ஒரு நாளும் மரணிக்க மாட்டான். ரசூலை வணங்குபவர்களுக்கு அறிந்து கொள்ளுங்கள், ரசூலும் மரணிக்கக்கூடியவர் என்பதாக குர்ஆனினுடைய ஆயத்தை ஓதினார்கள். அனைத்து சஹாபாக்களும் திகைத்து நின்ற பொழுது ஒரு தெளிவான ஒரு முடிவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்தார்கள். நாம் எல்லாம் இன்றைக்கு பார்க்கலாம், பல்வேறு தீண்டத்தகாத மனிதர்கள் எந்த அளவிற்கு கூறுகின்றார்கள் என்றால், ஷியாக்கள் எல்லாம் எப்படி கூறுகின்றார்கள் என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்றைக்கு ஆட்சியை அவர்கள் கைப்பற்றினார்கள்,
அந்த ஆட்சி அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆட்சி, ஆனால் அபூபக்கர் பிடுங்கிக் கொண்டார் என்பதாக கூறுகின்றார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த நேரத்திலே மதீனத்து வாசிகள் அன்சாரி தோழர்கள் எல்லாம் ஆட்சிக்காக அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் நாம் தலைமையை எடுத்து, அன்சாரிகள் தலைமையை எடுத்து இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்பதாக ஒரு குழு பேசிக் கொண்டிருக்கின்றது. அதை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களையும் அப்துல்லா இப்னு ஜர்ராஹ் என்கின்ற நபி தோழரையும் இழுத்து கொண்டு செல்கின்றார்கள். அந்த இடத்திலே பேசப்படுகின்றது, நீங்கள் ஒரு தலைமையை வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் ஒரு தலைமையை வைத்துக் கொள்வோம் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சித்தாந்தத்தை உடைக்கின்றார்கள். ஒரே தலைமை இருக்க வேண்டும், நீங்கள் எங்களுக்கு ஆலோசகராக இருங்கள். குறைஷிகளுக்கு தான் கட்டுப்படுவார்கள், ஆகினால் குறைஷிகளிலிருந்து ஒரு தலைவரை நியமிக்க வேண்டும் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தங்களை கூறவில்லை, கூட இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்களை கூறினார்கள். நான் இருவரை காட்டுகின்றேன், இருவரில் நீங்கள் யாரை வேண்டுமானால் தேர்வு செய்யுங்கள் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களையும் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்களையும் நிறுத்துகின்றார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு உடனே பையத் செய்கின்றார்கள். அனைத்து சஹாபாக்களும் பையத் செய்கின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் ஒரு ஓட்டுக்காக ஒரு மனிதர் நின்றார் என்றால் இன்றைக்கு பல்வேறு மனிதர்கள் அவருக்கு ஓட்டு போடாமலும் செல்லலாம். ஆனால் அன்றைக்கு அனைத்து சஹாபாக்களும் அவர்களுக்காக பையத் செய்தார்கள் என்றால் ஒரு நபர் கூட அவர்களுக்கு எதிராக நிற்கவில்லை. அந்த அளவிற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தலைமைத்துவத்திற்கு சிறந்த ஒரு மனிதராக இருந்தார். அது மாத்திரமல்ல, அதற்கு பின்னால் பல்வேறு குழப்பங்கள் வந்தது. நாங்கள் ஜகாத்துகளை தரமாட்டோம் என்பதாக ஒரு கும்பல் கிளம்பினார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், யா அபூபக்கர், ஜகாத் தானே, விட்டுருங்க. அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, அந்த இடத்துல நம்ம கட்டுப்படுத்தி வாங்க முடியாது, விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய தாடிகளை பிடித்து கூறினார்கள், யா உமர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அவர்களுடன் இருந்த உமர் எங்கே? இப்பொழுது நீ பேசக்கூடிய உமரை நீ இல்லை என்பதாக கூறுகின்றார்கள். இதற்கு முன்னால் அனைத்து விஷயங்களிலும் கடினமாக நடந்து கொண்ட உமர் எங்கே? இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம காம்ப்ரமைஷனே ஆகக்கூடாது. அல்லாஹ் தஆலா எந்த இடத்திலும் அஸ்ஸலா தொழுகை எங்கெல்லாம் பேசுகின்றானோ அந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஜகாத்தை பற்றியும் கூறுகின்றான். இவர்கள் தொழுகையும் நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தையும் கொடுக்க வேண்டும். இரண்டும் இரண்டு கண்களை போன்றது. யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே ஒரு கையிலையாவது ஜகாத்தாக கொடுத்தார்களோ அதே கையிலையாவது இப்பொழுது கொடுக்காவிட்டால் அவர்களுடன் போர் செய்வேன் என்பதாக பகிரங்கமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பகிரங்கமாக அறிவிப்பு செய்தார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய காலகட்டத்தில் தான் முதலாக குர்ஆன் எழுத்து வடிவிலே தொகுக்கப்படுகின்றது. சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போன்று கஸ்ஹாபுன் நுஜூம், சஹாபாக்கள் அனைவரும் நட்சத்திரங்களை போன்றவர்கள். பமன் இக்குததைத்தும் ஓய்வுததைத்தும், அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நாம் நேர்வழி அடையலாம் என்பதாக கூறினார்கள். நம்முடைய ஒவ்வொருவருடைய ரோல் மாடல்களாக நாம் சஹாபாக்களை வைக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கையை படித்திருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதை செய்ய முடியுமோ அதை விஷயங்களை எல்லாம் நாம் செய்யக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் 63வது வயது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வயதிலே மரணம் அடைந்தார்கள்? 63வது வயது. அதே வயது 63வது வயதிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். ஒரு திங்கட்கிழமையிலே வஃபாத் ஆகின்றார்கள். அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது ஒரு வார்த்தையை கூறினார்கள், வதூஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிக்கச் செய், வஹல்ஃபி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் என்னை சாலிஹீன்களுடன் முத்தகீன்களுடன் என்னை இணைத்து வைப்பாயாக என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். நாமும் அதை கேட்கக்கூடிய மக்களாக நாமும் முஸ்லிம்களாகவே மரணித்து சாலிஹீன்களுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வஹர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.